வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 7th ஜாமெண்ட்ரி ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு 3 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஃபஸ்ட் டேர்ம்லேருந்தே 4வது வீடியோ. ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பார்த்துட்ருக்கோம். இதில் பாருங்கள், இதில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டயக்ராம் கொடுத்துட்டு அதில் எக்ஸோட வேல்யூ இல்லை ஒய்யோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறது மாதிரியான கொஷின்ஸ் தான். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்காணும் படங்களில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நேற்று வீடியோவில் குறுக்கு வெட்டுகளை பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். ஒன்று விட்ட ஒரு கோணங்கள் சமம், அதாவது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். உள்ளவே பார்த்தீங்கன்னா இது ஒரு இடம், இதுக்கு அடுத்த இடத்த விட்டுட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். அப்போ 2x + 15 3x - 40 ஈக்குவல். ப்ளஸ் 3x இங்கே வந்தால் -3x. ஏற்கனவே இங்கே 2x இருக்குது. அப்போ 2x - 3x ஈக்குவல் டு -40. ப்ளஸ் 15 இங்கே வந்தால் -15. 2xல் 3x போயிடுச்சுன்னா -x. 40 15 ஒரே குறின்றதால கூட்டிக்கிறோம், -55. அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 55 டிகிரி. இதுதான் அவங்க கேட்ட எக்ஸோட வேல்யூ. சப்போஸ் அவங்க கீழே ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒருவேளை ஏ வந்து 40 டிகிரி, பி 50 டிகிரி, சி 55 டிகிரி, டி 60 டிகிரி, இந்த மாதிரி. ஏன்னா எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஆப்ஷனோடு தான் கொடுக்க போகிறாங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 40ன்றதை அப்ளை பண்ணுறோன்னா 8 80 ஒரு 15, இது 95 வருது. இங்கே எடுத்துகிட்டு வந்து அதே 40 பண்ணுறோன்னா 12 120 -40னா 80 வருது. அப்போ ரெண்டு ஈக்குவலாக வரல. ஸோ இது ஆன்சர் கிடையாது. பியும் போட்டு பார்த்தா வரல, சி போட்டு பார்த்தா கரெக்டாக வருது அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம புரியுதா? நான் மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதிலிருந்தும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான். சரிங்களாம்மா? இப்போ உதாரணத்துக்கு 2வது கேள்வி பாருங்களேன். இந்த கொஷின் எடுத்துக்கிறேன். இந்த கொஷினில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கிறது மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்தது அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஏன்னா அப்படி 2 கோடு இருக்குது, 2 கோட்டுக்கு வெளியில் இருக்குது. கரெக்டாக? இதுக்கு அடுத்தது இது வருது பாருங்கள். ஒருவேளை இங்கேயும் ஆப்போசிட்டில் இங்கேயும் இருந்திருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, ஒரே சைடில், இந்த கோட்டோட ரைட் சைட்லேயே இருக்குது பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். புரியுதா? ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல், ஒரே சைடில் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னும் போது 180 டிகிரி வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் 180 டிகிரி வச்சும் பார்க்கலாம். ஒருவேளை எக்ஸாம்பிள் அவங்க கொடுக்கும்போது ஆப்ஷன்ஸ் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ 30 டிகிரி, பி 35 டிகிரி, சி 40 டிகிரி, டி 45 டிகிரி, இப்படி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சார் செக் பண்ணுறதுன்னா ஒரு ஆப்ஷனாக கொண்டு வந்து ரெண்டுத்துலேயும் அப்ளை பண்ணி எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 30ன்றதை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 60, 60ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 45. இங்கே 30ன்னு போடுறோன்னா 3 9 90 ஒரு 20 110 கூட்டினா 180 வருதா? வரல. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 35 வருவோம். 35 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். 35 70, 70ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 55. அதே 35 இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். 35 105, 105 ஒரு 20 அப்படின்னும் போது 125 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 8 1 180 கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? எக்ஸாமில் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறதுக்கு ஒரு வழி இது. ஆனால் என்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா ரெண்டும் ஈக்குவல், ஒரே சைடில் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணால் 180. ஒருவேளை இதை மெத்தடாக போனோன்னா எப்படி பண்ணுவீங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், 2xையும் 3xையும் ஆட் பண்ணால் 5x, ப்ளஸ் 20 -15 போது +5 ஈக்குவல் டு 180 வரணும். +5 அங்கே வந்துடுச்சுன்னா -5, அப்போ 175. பெருக்கில் இருக்கிற 5 அங்கே வந்தால் வகுத்தல் 5, ஓரஞ்சு 5 3 15 மீதி 2 5 25, அப்போ 35 டிகிரி. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, மெத்தடாக தான் போடுவோம் அப்படின்னுவீங்க. ஏன்னா மெத்தடாக போட்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக மெத்தடுன்னு சொல்கிறேன், ஆப்ஷன்லேருந்து கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிற ஐடியாவையும் சொல்லிடுறேன். சரியா? அடுத்த கேள்வி பாருங்கள். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டும் ஒரு கோடு டேஷ் எனப்படும். இதை தான் நம்ம நேற்றுக்கு இந்த குறுக்கு வெட்டி பற்றின இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே சொல்லியிருந்தோம். அந்த கோடை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஏ மற்றும் பி என்பவை, இவ்வளோ நேரம் நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோமே. இங்கே பாருங்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக? அதே நேரம் இந்த கோடுகளுக்கு வெளியில் இருக்குது, ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்குது. கரெக்டாக? ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்குன்னு அர்த்தம். வெளியில் இருக்குது. அப்போ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். இது என்னது? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். சரி, நான் இங்கே மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்குமே கூட விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒத்த கோணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஒத்த கோணங்கள்லாம் இந்த கோட்டுக்கு மேலே ஏ இருக்குது இல்லையா,
அப்போ இந்த கோட்டுக்கு மேலே என்ன இருந்திருக்கும்னா அதே லெஃப்ட் சைடில் பி இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒத்த கோணங்கள். ஒன்று விட்ட உட்கோணங்கள்னால் உள்ளே இருந்திருக்கணும். இங்கே உள்ள ஏ, இங்கே ஆப்போசிட்டில் பி, இப்படி உள்ளே இருந்துருந்துச்சு அப்படின்னா அது ஒன்று விட்ட உட்கோணங்கள். குத்தெதிர் கோணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? இங்கே ஏ இருந்தால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பி இருந்திருக்கும். அதை தான் எப்படி சொல்லுவோம்னா குத்தெதிர் கோணங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா 4 ஆப்ஷனையும் தெரிஞ்சு வச்சுது பெட்டர். எக்ஸாமில் இந்த கொஷினை தான் அப்படியே கேட்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதான ஆன்சர் ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள். ஓகேங்களாம்மா? அடுத்ததாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இப்போ 10 மணிக்கு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக மாடல் கொஷின் பேப்பர் 2 போடுறேன். ஆல்ரெடி ஒரு கொஷின் பேப்பர் முந்தின நாள் போட்டிருந்தோம். நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வெறும் அதை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. டிஎன்பிஎஸ்சியுமே நம்ம டிஆர்பியை பேஸ் பண்ணது மாதிரியான கொஷின்ஸ் எதாக இருக்குன்றதால இன்றைக்கி காலைல 10 மணிக்கு போட போகிற அந்த கொஷின் பேப்பரையும் அட்டன் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். அதோடு இல்லாமல் உங்களில் பெரும்பாலானவங்க அந்த குரூப் 4 எக்ஸாமையும் எழுதுவீங்க. சரியா? அதனால் அதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள். இணைக்கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்பொழுது பின்வரும் கூற்றுகளில் எது எப்பொழுதும் உண்மையாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒத்த கோணங்கள் மிக நிரப்பு கோணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒத்த கோணங்கள் அப்படின்னா இப்போ 2 குறுக்கு வெட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பொழுதும் எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது கொஷின். ஒத்த கோணங்கள்லாம் இதுவும் மேலே இருக்கிறது. இது எப்போவுமே அவங்க என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா மிக நிரப்பு கோணங்களாக கிடையாது. மிக நிரப்பு கோணங்களாக இருக்காது. பேர்லேயே இருக்குது பாருங்கள், ஒத்த கோணங்கள்னு. ரெண்டும் சமமாக இருக்கும். அதனால் இது கிடையாது. ஒன்று விட்ட உட்கோணங்கள் மிக நிரப்பிகள். ஒன்று விட்ட உட்கோணங்கள்னு இப்போ சொன்னால இந்த ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய உட்கோணங்கள் இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும், மிக நிரப்பியாக இருக்காது. இதுவும் இல்லை. ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் மிக நிரப்பிகள் கிடையாது. ஒன்று விட்ட வெளிக்கோணங்களும் சமமாக இருக்கும். அதனால் இதுவும் மிக நிரப்பிகள் கிடையாது. குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கம் அமைந்த உட்கோணங்கள் மிக நிரப்பிகள். ஆமாம், குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கமாக அமைந்த உட்கோணங்கள். இப்போ குறுக்கு வெட்டிக்கு ஒரே பக்கமாக அமைந்தக்கூடிய உட்கோணங்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இது ரெண்டுமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நிரப்பிகள். அதாவது கூட்டினா 180 டிகிரி வரும். அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இதில் கரெக்டானது. மீதி 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன விளக்கன்றதையும் சொல்லிவிட்டேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக பாருங்கள். படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ் இதோ பாருங்கள், 3x - 17ன்னு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 65 டிகிரி இருக்குது. இது பாருங்கள், ஒன்றை விட்ட ஒரு கோணம் கிடையாது. இப்போ இங்கே இருக்குது. இதை ஒன்றை விட்ட ஒரு கோணம்னா இப்போ உள்ள வெளியவே ஒன்றை விட்ட ஒரு இடத்துல இங்கே இருந்துருக்கணும். அப்படி கிடையாது பாருங்கள். இப்போ இந்த 3x - 1ங்கிறது ஆக்சுவலாக எங்கே வந்துடும் அப்படின்னா இதுக்கு நேரில் இந்த இடத்துல வந்துடும். ஒத்த கோணங்கள் இந்த 6க்கு நேராக. அப்போ இது ரெண்டும் பக்கத்தில் வந்துடும். அப்போ 3x - 17ஐயும் இந்த 65ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 கிடைக்கும். அப்போ பாருங்கள், 65 - 17, 65ல் 17 போயிடுச்சுன்னா 48, ப்ளஸ் 48 அங்கே வந்துடுச்சுன்னா -48. 180லேருந்து 48 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 132. பெருக்கல் இருக்கிற 3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். அப்போ 1 3 3, 4 3 12, மீதி 1, 4 3 12. ஸோ ஆன்சர் 44 டிகிரி செகண்டு. ஓகே, புரியுதுங்களாம்மா இது? சரிங்களா? ஒத்த கோணங்களா எது கோணங்களா அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இது பாருங்கள். கோட்டுத்துண்டினை இரு சம பாகங்களாக பிரிக்கும் செங்குத்து கோணானது அக்கோட்டுத்துண்டின் செங்குத்து இருசம வெட்டி எனப்படும். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கோட்டுத்துண்டை இரு சமபாகமாக பிரிக்குது அப்படின்னா இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு கோடு, இதை செங்குத்தாக பிரிக்கணும், சமபாகமாக பிரிக்கணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செங்குத்து இரு சம வெட்டி. அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், பர்பண்டிகுலராக பிரிக்கணும், 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும், இரு சம வெட்டி. சரிங்களா? இதில் பாருங்கள், எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் தான் எனக்கு பண்ணி சொல்ல போகிறீங்க. இது ஒரு பர்பண்டிகுலர் லைன். அப்போ இந்த 2xையும் 3xையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 90 டிகிரி வரும். 2x 3x கூட்டினா 5x. எனக்கு அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரிங்களா? இது இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கொஷின்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் ஒரு சில கொஷின்ஸை தரேன். இதில் எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இது ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்ததாக பாருங்கள், இதில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? அந்த படம் இப்படி இருந்துச்சு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி வரும். இது ஒரு நேர்கோடு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக? இது 2x, இது 3x கூட்டினா 5x. இது ப்ளஸ் 23, இது -48. குறி வேறுன்றதால கழிக்கிறோம். 48ல் 23 போயிடுச்சுன்னா 25. பெரிய நம்பர் குறி மைனஸுங்கிறதால -25. -25 இங்கே வந்துச்சுன்னா +25. 180 கூட ஒரு 25 ஆட் பண்ணோன்னா 205. பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போ 1 5 5, 4 5 20, 1 5 5. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
41 டிகிரி. புரியுதா எப்படின்ட்டு? நேர்கோடாக இருந்தால் கூட்டினா 180, அந்த செங்கோணமாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி. இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் மூணுத்துக்குமே மதிப்பு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம ஒவ்வொன்றா வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு ஒருவேளை அவங்க ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் இருந்து போகிறதுமே கூட எளிமையாக தான் இருக்கும். எதில் இருக்கிறது சேமாக இருக்குதான்னு பார்க்கணுன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம மெத்தடாக போகிறதே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு நேர்கோடு. அப்போ இதுக்கு மேலே இருக்கிறது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். ஸோ பாருங்கள், 3x ஒரு எக்ஸ் கூட்டினா 4x, கூட என்ன இருக்குது? ஒரு 40. இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 180. ப்ளஸ் 40 இங்கே வந்தால் -40. அப்போ 180ல் 40 போயிடுச்சு அப்படின்னா மீதி 140. பெருக்கல் இருக்கிற 4 இங்கே வந்தால் வகுத்தல் 4. ஒரு நாள் 4, 3 12, மீதி 2, 5 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 35. அப்போ 1 கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ 35. இது ரெண்டும் பாருங்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று குத்தெதிர் கோணங்கள். ஆக்சுவலாக அந்த முன்னாடி 3 வீடியோவில் என்ன பார்த்தோமோ அது எல்லாம் சேர்ந்த மாதிரி இங்கே வருது பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோ மட்டும் தனியாக கொடுத்தது. சரியா? ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று குத்தெதிர் கோணங்கள். அப்போ எக்ஸும் இசட் ப்ளஸ் 10ம் ஈக்குவல். ஸோ இசட் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 35. ப்ளஸ் 10 இங்கே வந்தால் -10. அப்போ இசட் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 35ல் 10 போயிடுச்சுன்னா 25. ஸோ எக்ஸோட வேல்யூ 35, இசட்டோட வேல்யூ 25. ஒய் வருவோம். ஒய் அப்படி தான், இது ஒரு நேர்கோடு. இது ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா 180. அதாவது எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 30. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா 180 வரும். எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா 35. 35 ஒரு 30, 65. ப்ளஸ் 65 அங்கே வந்தால் -65. 180ல் 65 போயிடுச்சுன்னா 115. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 115. ஸோ எக்ஸு 35, ஒய் 115, இசட் 25. புரியுதுங்களாம்மா? சரியா? இந்த கேள்வி பாருங்கள், இதை நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. இது நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரக்கூடிய 2வது கேள்வி. இரு கோணங்கள் 11:25 என்ற விகிதத்தில் உள்ளன. அவை நேரிய இணை கோண இணைகள். இது ஏற்கனவே நம்ம இதில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோம் இல்லைங்களா? நேரிய கோண இணைகள். அதில் சொல்லியிருக்கோம். நேரிய கோண இணைகள்னு என்ன அர்த்தம்? கூட்டினா 180 டிகிரி வரணும். அதான் நேரிய கோண இணைகள்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு இந்த 11:25 இந்த ஆங்கிள் என்ன வரும், இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 2வது கேள்வி. அடுத்ததுலேயே பாருங்கள், 11ங்கிறது அந்த புக்கில் இருந்த கொஷின் நம்பர், அதனால் நான் உங்களுக்கு அதை அப்படியே எடுத்திருக்கேன். சரியா? இதில் ஒய்யின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நேர்கோடு. மேலே இருக்கிற மொத்தத்தையும் கூட்டினோன்னா 180 டிகிரி. பாருங்கள், இது ஒரு ஒய், இது ஒரு ஒய், 2 ஒய், இங்கே ஒரு 3 ஒய், அப்போ 5 ஒய். நம்பர் பாருங்கள், 10 ஒரு 60, 70 -20. அப்போ 70 -20ன்னா 50. ஸோ இது மொத்தத்தையும் கூட்டினா 180. ப்ளஸ் 50 இங்கே வந்தால் -50. 180ல் 50 போயிடுச்சுன்னா 130. பெருக்கல் இருக்கிற 5 இங்கே வந்தால் வகுத்தல் 5, ஒரு 5 5, 2 10, மீதி 3, 6 5 30. ஸோ ஒய்யோட வேல்யூ 26 டிகிரி. புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் ஒய் கீழே ஆப்ஷனே கொடுத்துருந்தா கூட ஒன்றா அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கும். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 3வது கேள்வி. ஏற்கனவே 2 கொடுத்தோம், இப்போ இது 3. இது இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். போன கேள்வி கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே ஒரு நேர்கோடு மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கூட்டினா 180 டிகிரின்னு சொல்லியிருந்தோம். இங்கே மொத்தமாக ஒரு புள்ளியை சுற்றி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே செகண்ட் பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டிகிரி வரும்? வெரி குட், 360 டிகிரி வரும். அப்போது இதில் இருக்கிற இசட்டோட வேல்யூ நம்பர் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 360 வைக்கணும். மீதி எல்லாம் போன கேள்வியில் செஞ்ச மாதிரி தான். இந்த கொஸ்டினுக்கு இப்போ நான் போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா? அதே மாடலில் செஞ்சாலே போதும். உங்களுக்கு இங்கேருந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அது நான் உங்களுக்கு தரக்கூடிய 3வது கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். மொத்தமாக 3 கேள்வி நான் கொடுத்துருக்கேன். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஆர்எஸ் என்பது பிக்யூக்கு இணை மற்றும் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பை காண்க. எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. இதை பாருங்கள், இது கோடு. இந்த கோட்டு மேலே இது பாருங்கள், இது ஒரு கோடு. கரெக்டாக? இதில் எக்ஸ் இங்கே இருக்குது, 40 இங்கே இருக்குது. இந்த 2 கோடுக்கும் இந்த கோட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடில் எக்ஸ் இருக்குது, இந்த கோட்டுக்கு கீழே லெஃப்ட் சைடில் 40 இருக்குது. அப்போ ஒரே சைடாக இருக்குன்னா அது ஒத்த கோணங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ 40 டிகிரி. அதே மாதிரி பாருங்கள், இந்த கோட்டுக்கு கீழே ரைட் சைடில் ஒய் இருக்குது, இந்த கோட்டுக்கு கீழே ரைட் சைடில் 25 இருக்குது.
அப்போ ஒய்யோட வேல்யூ 25 டிகிரி. இது மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. அதில் இருக்கிற நம்பரை தான் நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ எக்ஸுக்கு கீழே இருக்கிறது 40, ஒய்க்கு அதே மாதிரி நேராக மேலே இருக்கிறது 25 டிகிரி. ஸோ ஆன்சர் எக்ஸுக்கு 40, ஒய்க்கு 25. சரிங்களா? ஸோ இதோட 7th ஃபஸ்ட்டு டேர்மில் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் அவங்க கொடுத்துருந்த விஷயங்கள்லாம் முடியுது. 6th பார்த்ததெல்லாம் ஒரு டேர்முமே ஒரு பார்ட்லேயே முடிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. 7th ஃபஸ்ட் டேர்மில் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா முக்கோணங்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பண்புகளெல்லாம். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டிங்க அப்படின்னாலே டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு டெட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாமெண்ட்ரியில் அவங்க கேட்ட கொஷின்ஸில் தான் அவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நம்ம அதுக்கான வீடியோஸையும் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ டிஆர்பிலையும் நீங்கள் அதே வேலையை பண்ணுறக்கூடாது, செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம்லையும். சரிங்களா? ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வை நல்லா எழுதணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்க போகிறது கண்டிப்பாக இந்த ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் ஜாமெண்ட்ரிலேருந்தே தனியாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா. ஓகேவாம்மா? தேங்க்யூ.